எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு, நான் வருடக்கணக்கில் நடந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர் யார்? மூசா நபி தன்னுடன் இருந்த இளைஞனிடம், இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையில் நான் நடந்து கொண்டே இருப்பேன், அல்லது நீண்ட காலம் நடக்க நேர்ந்தாலும் நான் நடந்து கொண்டே இருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு நீர் நினைவுபடுத்துவீராக. அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே சந்திக்கும் இடத்தை அடைந்த பொழுது தங்களுடைய மீனை அவர்கள் இருவரும் மறந்துவிட்டனர். அப்போது அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கமாக அமைத்து கொண்டு சென்று விட்டது. தாங்கள் செல்லும் இடம் அதுதான் என அறியாது அவ்விருவரும் அதை கடந்து விட்ட போது மூசா நபி தன் இளைஞனிடம், நம்முடைய காலை உணவை நீர் நமக்கு கொண்டு வாரும், நிச்சயமாக நாம் நம்முடைய இந்த யாத்திரையில் களைப்பை சந்தித்து விட்டோம் என்று கூறினார். அதற்கு அவர், அக்கற்பாறையில் நாம் தங்கியிருந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது நிச்சயமாக நான் மீனை பற்றி கூற மறந்துவிட்டேன். அதனை நான் கூறுவதை செய்தான என்றே மற்றவரும் எனக்கு மறக்கச் செய்யவில்லை. அங்கு அது கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் தன் வழியை எடுத்துக்கொண்டது என்று கூறினார். அதற்கு மூசாவாகிய அவர், அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த இடமானதாகும் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் அவ்விடத்தை தேடி தங்கள் அடிச்சுவடுகளின் மீதே பின்பற்றி வந்த வழியை இருவரும் திரும்பிச் சென்றார்கள். ஆகவே அவ்விருவரும் அங்கு நம் அடியார்களில் ஒரு அடியாரை கண்டார்கள். அவருக்கு நம்மிடமிருந்து அருளை அளித்திருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து அறிவையும் கற்பித்திருந்தோம். மூசா நபி அவரிடம், உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் உங்களை பின்தொடரட்டுமா என்று கேட்டார். அதற்கவர், என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக நீர் சக்தி பெற மாட்டீர். அவ்வாறு இருக்க உம்முடைய ஞானத்தை மீறியதாக இருக்கும். நான் செய்யும் விஷயங்களை பற்றி நீர் எவ்வாறு சகித்து கொண்டிருப்பீர் என்று கூறினார். அதற்கு மூசாவாகிய அவர், அல்லாஹ் நாடினால் எவ்விஷயத்திலும் பொறுமையாளனாகவும் எக்காரியத்திலும் நான் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் என்னை நீர் காண்பீர் என்று கூறினார். அதற்கவர், நீர் என்னை பின்பற்றுவதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதனை பற்றி உமக்கு செய்து விளக்கும் வரையில் நீர் என்னிடம் கேட்காதீர் என்று கூறினார். இவ்வாறு முடிவெடுத்து கொண்டு பின்னர் அவ்விருவரும் ஒரு கப்பலில் ஏறும் வரையில் சென்றார்கள். கப்பலில் ஏறிய பின்னர் அவர் அதன் ஒரு பலகையை பெயர்த்து அதனை ஓட்டையாக்கி விட்டார். அதற்கு மூசாவாகிய அவர், இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீர் ஓட்டையாக்கினீர்? நிச்சயமாக நீர் மிக பெருங்காரியத்தை செய்துவிட்டீர் என்று கூறினார். அதற்கவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க சக்தி பெற மாட்டீர் என்று நான் கூறவில்லையா என்றார். அதற்கவர், நான் மறந்துவிட்டதை பற்றி நீர் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். என் விஷயத்தில் எனக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தி என்னை நெருக்கடியிலும் ஆக்கிவிட வேண்டாம் என்று கூறினார். பின்னர் இருவரும் கப்பலிலிருந்து இறங்கி நடந்தனர். முடிவாக வழியில் ஒரு சிறுவனை அவ்விருவரும் சந்திக்கவே அவர் அச்சிறுவனை கொன்றுவிட்டார். கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நீர் கொலை செய்துவிட்டீரே, நிச்சயமாக நீர் மறுக்கப்பட வேண்டிய ஒரு தகாத காரியத்தை செய்துவிட்டீர் என்று மூசாவாகிய அவர் கூறினார். அதற்கவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க சக்தி பெறவே மாட்டீர் என்று நான் உமக்கு முன்னரே கூறவில்லையா என்று மூசா நபியிடம் கேட்டார். அதற்கு மூசா நபி, இதன் பின்னர் எந்த விஷயத்தை பற்றியும் உம்மிடம் நான் கேட்பேனாயின் நீர் என்னை உம்முடன் வைத்து கொள்ள வேண்டாம். என்னிடமிருந்து மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீர் அடைந்து விட்டீர் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் ஒரு ஊர்வாசிகளிடம் வந்து சேரும் வரை நடந்தனர். அங்கு வந்து சேர்ந்த பின் தங்கள் இருவருக்கும் உணவளிக்குமாறு அவ்வூராரை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் இவ்விருவருக்கும் விருந்தளிக்க மறுத்துவிட்டனர். பிறகு அதில் ஒரு சுவரை அது துரிதமாக இடிந்து விடக்கூடியதாக அவ்விருவரும் கண்டனர். ஆகவே அவர் அதனை விழாது நிறுத்தி வைத்தார். அதற்கு மூசா நபி அவரிடம், நீர் நாடி இருந்தால் இவ்வூராரிடம் இதற்குரிய கூலியை கேட்டிருக்கலாமே என்று கூறினார். அதற்கவர், எனக்கும் உமக்கும் இடையில் இதுதான் பிரிவாகும். எதன் மீது பொறுமையாய் இருக்க நீர் சக்தி பெறவில்லையோ அதன் விளக்கத்தை நான் உமக்கு அறிவிக்கின்றேன் என்று கூறினார். அந்த கப்பல் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு உரியதாக இருந்தது. ஆகவே அதனை பழுதாக்க நான் நாடினேன். மேலும் இது செல்லும் வழியில் அவர்களுக்கு முன் அப்பால் ஒரு அரசன் இருக்கின்றான். அவன் பழுதற்ற கப்பல் ஒவ்வொன்றையும் அபகரித்து எடுத்துக்கொள்கின்றான். மேலும் கொல்லப்பட்ட அந்த சிறுவன் அவனுடைய பெற்றோர் இருவரும் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவன் வளர்ந்து அவ்விருவரையும் அக்கிரமம் செய்யுமாறும் அல்லாஹ்வை நிராகரிக்குமாறும் சிரமப்படுத்தி விடுவான் என்று நாம் பயந்து அவ்வாறு செய்தோம்.
ஆகவே அவ்விருவருக்கும் கொல்லப்பட்ட இவனை விட பரிசுத்தத்தால் மிக சிறந்தவனையும் பெற்றோர் மீது அன்பு செலுத்துவதில் நன்றியுள்ள மிக நெருக்கமுடையவனையும் அவ்விருவரின் இரட்சகன் மாற்றி கொடுப்பதை நாம் நாடினோம். அந்த சுவர் அப்பட்டணத்திலுள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியதாக இருந்தது. அதற்கு கீழே அவ்விருவருக்கு சொந்தமான புதையல் ஒன்று இருந்தது. அவ்விருவரின் தந்தை மிக்க நல்லவராக இருந்தார். ஆகவே உமது இரட்சகனிடம் இருந்துள்ள அருளாக உமது இரட்சகன் அவ்விருவரின் வாலிபத்தை அடைந்து தங்கள் இருவருடைய புதையலை வெளியில் எடுத்து கொள்ளுமாறு செய்ய நாடினான். இதனை நான் என் இஷ்டப்படி செய்து விடவில்லை. இதுதான் எதன் மீது பொறுமையாக இருக்க நீர் சக்தி பெறவில்லையோ அதனுடைய விளக்கமாகும் என்று கூறினார். நித்திய ஜீவனாகிய எங்கள் இறைவனே, எல்லா புகழும் உனக்கே சொந்தம் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.